அடுத்து 6th one, write the decimal form of the following rational numbers. ஓகேவா, இப்போ வந்து இந்த டெசிமல் நம்பர்ஸோடைய நம்மளுக்கு குறிக்கணும். இந்த ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து இதை வந்து டெசிமல் நம்பராக நம்ம மாற்றணும். ஸோ 6th நம்பரில் நம்மளுக்கு வந்து டெசிமல் ஃபார்மை நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்க கொடுத்துருக்க ரேஷனல் நம்பரை வச்சு நம்ம டெசிமல் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்னது 1/11. அப்போ 6th ஒன்னில் ஃபஸ்ட்டு சம் 1/11. இப்போ நம்ம வந்து இதை நேரடியாகவும் அடித்து கொடுக்கலாம். தெரியுங்கிறவங்க நேரடியாக அடித்து கொடுங்க, தெரியாதுங்கிறவங்க இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இங்கே 11, இங்கே 1. ஓகே, இப்போ 1னால நம்மளை 11ஆல் பண்ண முடியுமா? 1 அதை விட இது சின்ன நம்பர் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 0 சேர்த்தோம்னா மேலே பாயிண்ட் வைக்கணும். அதுக்கு முன்னாடி எந்த நம்பர் இல்லைங்கிறதுனால நம்ம 0 போடலாம். போட்டால் அதுக்குள்ளே மதிப்பு எதுவும் கிடையாது. ஓகேவா, இப்போ இதோடைய 11 விட 10 வந்து சின்ன நம்பர். ஸோ நம்மளுக்கு இதையும் பண்ண முடியாது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்க்குறதுனால மேலே ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஓகே, இப்போ 100ல் எத்தனை 11 இருக்குது? 9 11s are 99 பை. இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். டிவைட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ 9 11s are 99. பேலன்ஸ் என்னது? 1. ஆல்ரெடி இங்கே புள்ளி வச்சுக்கிறதுனால நம்ம ஒரு 0 சேர்க்கலாம். இப்போ மறுபடியும் அதே மாதிரி இருக்கிறதுனால இன்னொரு 0 சேர்க்கணும். அதனால் இங்கே ஒரு 0 மேலே சேர்த்துக்கிறோம். அதே தான் வரும். 9 11s are 99. பேலன்ஸ் 1. இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் போயிட்டே இருக்கும். 0909 தான் வரும். ஸோ 1/11 ஈக்குவல்ஸ் டு 0.0909. இது வந்து முடிவே இல்லாதது. ஓகேவா, இதுதான் டெசிமல் ஃபார்ம் இதோடது. செகண்ட் நம்பர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செகண்ட் நம்பர் என்னது? செகண்ட் சம்மு 13/4. இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி செய்கிறா இருந்தாலும் செய்யலாம், நேராக அடித்து கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி முன்னாடி வந்து நான் டிவைட் சம் மாதிரி சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரியே பண்ணிடுவோம். ஓகேவா, 4ல் எத்தனை 13ல் எத்தனை 4 இருக்குது? 3 4s are 12. ஓகேவா, 1 4 is 4, 3 4s are 12. பேலன்ஸ் என்னது? 1. நம்மளுக்கு 1 இருக்கிறதுனால 4ஆல் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் இங்கே ஒரு 0 சேர்க்குறோம். 0 சேர்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? இங்கே பாயிண்ட் வைப்போம். ஓகேவா, இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? 10. 10ல் எத்தனை 4 இருக்குது? 2 4s are 8. பேலன்ஸ் என்னது? 2. ஆல்ரெடி இங்கே புள்ளி வச்சுருக்கிறதுனால நம்ம 0 சேர்க்குறோம். ஓகேவா, இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 20. அப்போ 5 4s are 20. 3.25. இங்கே நம்ம டிவைட் சம் போட்டோம்னாலும் அதே மாதிரி தான் வரும். இங்கே என்னது? 13 4. ஸோ நம்மளுக்கு வந்து 3 4s are 12. பேலன்ஸ் 1. இங்கே புள்ளி வச்சோம்னா இங்கே 0 சேர்க்கணும். ஸோ 10ல் 2 4s are 8. பேலன்ஸ் என்னது? 2. ஆல்ரெடி இங்கே புள்ளி வச்சுருக்கிறதுனால இங்கே ஒரு 0 சேர்க்குறோம். 20 5 4s are 20. பேலன்ஸ் என்ன? 0. உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் தேர்ட் சம் போட போகிறேன். தேர்ட் சம் என்னது? -18/7. இதை வந்து நான் உங்களுக்கு இந்த டிவைட் மெத்தட்லேயே நான் இப்போ வந்து போட போகிறேன். ஓகே, அடுத்து நம்ம டிவைட் மெத்தட்லேயே உங்களுக்கு போட்டு தரேன். இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான். நீங்கள் உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும்னா இந்த மெத்தட்லேயே போடுங்க, தெரியாதுங்கிறவங்க இந்த மெத்தடில் போடுங்க. ஓகேவா, இப்போ 18. இங்கே ஆன்சர் வந்து நம்ம எடுத்து எழுதிடணும். ஓகேவா, இப்போ 13/4 இது ப்ளஸில் இருக்கிறதுனால 3.25 இதை எழுதியாச்சு. இதை வந்து மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆன்சர் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மைனஸை சேர்த்துக்கிறோம். இப்போவே சேர்த்தோம்னா கொஞ்சம் குழப்பங்கிறதுக்காண்டி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போட போகிறோம். இப்போ 18ல் எத்தனை 7 இருக்குது? 2 4s are 2 7s are 14. பேலன்ஸ் என்னது? 4. பேலன்ஸ் 4 வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே 4ஐ விட 7 பெருசு. அதனால் என்ன பண்ணுறோம்? இங்கே 0 சேர்த்தா இங்கே வந்து பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா, இப்போ 40. 40ல் எத்தனை 7 இருக்குது? 5 7s are 35. ஓகேவா, இப்போ இதையும் சப்ராக்ஷன் பண்ணணும். பேலன்ஸ் என்னது? 5. இப்போ இங்கேயும் 0 சேர்க்குறோம். ஆல்ரெடி இங்கே பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால இங்கே 0 சேர்க்கலாம். இப்போ 50ல் எத்தனை 7 இருக்குது? 7 7s are 49. பேலன்ஸ் என்ன? 1. இப்போ 1 அதே மாதிரி பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால இங்கே 0 சேர்க்குறோம். ஓகேவா, இப்போ 10ல் எத்தனை 7 இருக்குது? 1 7 is 7. பேலன்ஸ் என்ன? 3. மறுபடியும் 0 சேர்க்குறோம். ஏன்னா இங்கே பாயிண்ட் வச்சுட்டதுனால ஒரு 0 வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே போக வேண்டியதுதான். ஓகே, இப்போ 30. 30ல் எத்தனை இருக்குது?
4 7s are 28. பேலன்ஸ் என்ன 2, மறுபடியும் 0 சேர்க்குறோம். இப்போ 20, 20ல் எத்தனை 7 இருக்கும்? 2 7s are 14. ஸோ 2 7s are 14. ஓகே, பேலன்ஸ் என்னது 6. ஓகே, 6ல் வந்து நம்ம 0 சேர்க்குறோம். 0 எத்தனை 60ல் எத்தனை இருக்குது? 8 7s are 56. அப்போ 8 7s are 56. பேலன்ஸ் என்ன 4 40. இங்கே வந்து நம்ம 40 பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இதில் வந்து 5 7s are 35. ஓகே, இப்போ அதே மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் 5 7 1 4 2 8 அந்த மாதிரியே வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து மைனஸ் போட்டு இதில் உள்ள ஆன்சரை அப்படியே 2.5 7 1 4 2 8 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த இதை எழுதிடுறோம். அடுத்து 1 2/5 அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து 1 2/5 4th சம் 1 2/1. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இதை ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். ஓகேவா? 4th சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2/5. இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன், இதை வந்து ஆட். ஸோ 5 1 is 5, 5 + 2 7, 7/5. இப்போ அதே மாதிரி தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 7 5 அதே தான். 1 5 is 5. பேலன்ஸ் என்ன? இதை சப்ராக்ஷன் பண்ண போகிறோம் 2. இப்போ 2 இருக்கிறதுனால 5 விட 2 சின்னம். ஸோ அதனால் இங்கே புள்ளி வச்சு இங்கே 0 சேர்க்குறோம். 4 5s are 20. அப்போ என்ன வரும்? சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0. அப்போ 1 2/5 நம்ம டெசிமலாக மாற்றினோம்னா 1.4. அடுத்து நம்ம வந்து 5th சம் -3 1/2. இப்போ 5th சம்மு -3 1/2. இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். 3 2s are 6, 6 + 1 7, 7/2 -7/2. இப்போ அதே தான் நம்மளுக்கு 7 உள்ளே போட்டு 2 வெளியில் போட போகிறோம். 3 2s are 6. பேலன்ஸ் என்னது 1. இப்போ மறுபடியும் இங்கே பாயிண்ட் வச்சோம்னா இங்கே 0 சேர்க்கலாம். 5 2s are 10. ஓகேவா? இதையும் சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 வரும். ஸோ -3 1/2 ஈக்குவல்ஸ் டு என்ன கிடைக்குது? மைனஸ் குறினால நம்ம மைனஸ் போட்டுறோம். நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 3.5. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். -3.5. மொத்தம் 5 சம்மு நம்ம முடிச்சாச்சு. இப்போ 6th சம்மு முடிச்சாச்சு. அடுத்து 7th சம். லிஸ்ட் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் த கிவன் ரேஷனல் நம்பர். அதாவது கொடுத்துருக்க ரேஷனல் நம்பர்லேருந்து இதுக்கு இடைப்பட்ட நம்ம 5 ரேஷனல் நம்பர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு -2 and 0. இப்போ 7th சம்மில் வந்து நம்மளுக்கு -2 and 0 கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம்மா. இதுக்கும் இடையில வந்து நம்ம நார்மலாக பார்த்தோம்னா இடையில ஒரு நம்பர் தான் இருக்குது, 1 -1 அதான் இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம ரேஷனல் நம்பராக மாற்ற போகிறோம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் கேட்டதுனால நம்ம கீழே வந்து டினாமினேட்டரை 10 ஆக்க போகிறோம். ஓகேவா? ஸோ -2 கீழே வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ கீழே 10ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா மேலேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ -2 × 10 -20/10. இப்போ நம்ம 0வையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைடும் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதை பண்ணோம்னா 0/10. ஓகேவா? இது வந்து ஈக்குவல்ஸ் டு 0 தான். இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு ஈக்குவல்ஸ் டு இதில் 0 தான். இதையும் அடித்து கொடுத்தோம்னாலும் -2 தான் வரும். ஸோ நம்ம வந்து இதை ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. இப்போ -20/10க்கும் 0க்கும் இடப்பட்ட நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம எழுதக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து இது 0லேருந்து -20க்குள்ளே நம்ம எத்தனை நம்பர் வேணாலும் எழுதலாம். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்குது 5 நம்பர். 5 ரேஷனல் நம்பர்ஸ்னால உங்களுக்கு எந்த நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம். நான் இப்போ வந்து -19/10 -18/10 -17/10 -16/10 -15/10 மொத்தம் நம்மளுக்கு வந்து 5 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 4 5 நம்பர்ஸ் கிடச்சிருச்சா? இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா -1/2 and
3/5 இந்த ரெண்டு நம்பரும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரே மாதிரி ஆக்கணும். கீழே உள்ளது ரெண்டும் ப்ரைம் நம்பர்ஸ்னால நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் போட்டாலே போதும். ஓகேவா? -1/2 மல்டிபிள் 5/5 ஈக்குவல்ஸ் டு -5 1 is 5, 5 2s are 10. இப்போ 3/5ல் என்ன இருக்குது? 2ஆல் பண்ணணும். 3 2s are 6. ஓகே, by 10. அப்போ நம்ம எந்த நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம்? -5/10க்கும் 6/10க்கும் இடையில கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேயும் நம்ம எத்தனை நம்பர் வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம வந்து 5 நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ -5/10 விட்டுட்டு இங்கிட்டு 6/10 விட்டுட்டு நம்ம இடையில உள்ள 5 நம்பர் எழுத போகிறோம். ஸோ -4/10, -3/10, -2/10, -1/10. 0 நம்ம சேர்க்கலாம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஒரு நம்பராக நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நம்ம எந்த 5 நம்பர்ஸ் வேணாலும் எடுக்கலாங்கிறதுனால +1/10 அதை எடுத்துக்கிறோம். மொத்தம் 5 நம்பர்ஸ் வந்துருச்சா? ஓகே. தேர்ட் சம் என்னது? 1/4 அண்டு 7/20. இப்போ இந்த ரெண்டு சமக்கும் வந்து டினாமினேட்டர் வந்து நம்ம 20 ஆக்கணும்னா நம்மளுக்கு இடையில வந்து ஒரு நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 4 5s are 20, 5/20 இருக்கும், இங்கே 7/20 இருக்கும், இடையில 6/20 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நம்ம இதை வந்து ரவுண்டாக பண்ண போகிறோம், அதாவது 100 ஆக்க போகிறோம். ஸோ 1/4, 4 எதால் மல்டிபிள் பண்ணால் 100 கிடைக்கும்? 25. ஸோ மேலேயும் 25ஆல் பண்ணணும், கீழேயும் 25ஆல் பண்ணணும். ஸோ 25/100. அடுத்து 7/20 100ஆக மாற்ற போகிறோம். ஸோ 20 எதால் மல்டிபிள் பண்ணால் 100 கிடைக்கும்? 5. அப்போ 5 7s are 35/100. இப்போ 25க்கும் 35க்கும் இடையில உள்ள 5 நம்பர் எழுத போகிறோம். ஸோ நம்ம அந்த நம்பர் என்ன எழுதியிருக்கோம்? 1/4 அண்டு 7/20. இதுக்கு இடைப்பட்ட 5 நம்பர் நம்ம எழுத போகிறோம். என்னென்ன நம்பர் எழுத போகிறோம்? 25க்கும் 35க்கும் இடையில. ஸோ 25யும் 35யும் நம்ம சேர்க்கவே கூடாது. அதுக்கடுத்து உள்ள நம்பர் நம்ம எத்தனை வேணாலும் 5 வேணாலும் எழுதிக்கணும். 5 தானே கேட்டிருக்காங்க. ஸோ 26/100, 27/100, 28/100, 29/100, 30/100. 1 2 3 4 5 5 நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 5 நம்பர் எழுதியாச்சு. உங்களுக்கு எந்த 5 நம்பர் வேணாலும் எழுதலாம். உங்களுக்கு பிடிச்ச இதுக்கு இடையில எத்தனை 5 நம்பர் இருக்கோ, எத்தனை நம்பர் இருக்கோ அதை 5 நம்பர்ஸ் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபோர்த்து சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? -6/4 அண்டு -23/10. ஓகேவா? இப்போ வந்து -16/4லையும் -23/10லையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் கீழே உள்ள டினாமினேட்டரை ஒரே மாதிரி ஆக்கணும். ஸோ இதுக்கு என்ன கிடைக்கும்னா எல்சிஎம் எடுத்து பார்க்க போகிறோம். எல்சிஎம்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி டானா போட்டு 4க்கும் 10க்கும் இடைப்பட்ட நம்பர். ஸோ 2ஆல் பண்ணுவோம். 2 2s are 4, 5 2s are 10. மறுபடியும் 2ஆல் 1 2 is 2, 5 அப்படியே வந்துடும். 5ஆல் பண்ணுறோம். ஸோ 1. இப்போ 2 × 2 × 5, 2 2s are 4, 4 5s are 20. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? எல்சிஎம் 20. அதனால இங்கே உள்ள டினாமினேட்டரை 20ஆக மாற்றணும். ஸோ -6/4. இதை 4 20ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிபிகேஷன் போடணும். ஸோ 6 5s are 30. இங்கே மைனஸ் குறி இருக்கிறதுனால -30/20. இங்கே -23/10 இருக்குது. 10ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும்? 2. ஸோ 23 × 2 என்ன கிடைக்கும்? 23 2s are 46. இது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை போடுறோம். /20. ஓகேவா? இப்போ -30/20க்கும் -46/20க்கும் இடைப்பட்ட நம்பரை எழுதணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் எத்தனை நம்பர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை எழுதலாம்? 5 நம்பர்ஸ் எழுதணும். ஸோ -30/20 விட்டுறணும். அப்போ -31/20, -32/20, -33/20, -34/20, -35/20. 5 நம்பர்ஸ் வந்துருச்சா? இந்த -46ஐயும் -35/20ஐயும் விட்டுட்டு இடைப்பட்ட 5 நம்பர் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து 7th தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேர்ட் ஒன் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 8th one
use the method of averages to write rational numbers between 14/5 and 16/3. அதாவது கொடுத்துருக்க ரெண்டு நம்பருக்கு இடைப்பட்ட ஆவரேஜஸ் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து 8th சம்மு. அதில் வந்து என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 14/5 அண்டு 16/3. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடைப்பட்ட ஆவரேஜஸ் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து A அப்படின்னு வச்சுக்கோங்க, 14/5. அடுத்து B என்னது? 16/3. ஓகேவா? 16/3. இப்போ நம்மளுக்கு வந்து ஆவரேஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னதுன்னா 1/2 A + B. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னதுனால ரேஷனல் நம்பர் 1 R1 அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? இப்போ 1/2 A + B. இப்போ 1/2 அப்படியே இருக்கும். A + Bக்கு வந்து 14/5 + 16/3. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன அது பண்ணுறோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறோம். ஏன்னா இது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் இல்லையா, அதனால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறோம். ஸோ 1/2 இப்போ இதுக்கு இது பண்ணோம்னா 14 × 3 + 16 × 5 5 3s என்னது? 15. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டாச்சு, ஒரே நம்பர். ஸோ ஈக்குவல்ஸ் டு இதுக்கு என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி. ஸோ 14 3s 42 + 16 5s 80/15. ஓகேவா? இந்த நம்பரை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 42 + 80 ஆட் பண்ண 122. ஸோ இது வந்து ப்ராக்கெட் போட்டால் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுறோம்? 122/15. இப்போ வந்து இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னால இதையும் அடிச்சு கொடுக்கலாம். 1 2 is 2, 6 2s 12, 1 2 is 2. ஓகேவா? ஓகே, இப்போ இதோட ஆன்சர் என்ன? 61/15. இப்போ R1 என்ன கிடச்சிருக்கு? 61/15. நம்மளுக்கு இப்போ வந்து R2 ரேஷனல் நம்பர் செகண்ட், அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, அதனால. ஸோ அதோடைய ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? 1/2 ப்ளஸ் இதை வந்து ப்ளஸ் A + Bன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இதை ஒரு நம்பராகவும் அடுத்து ஃபஸ்ட்டு உள்ள 14/5 ஒரு நம்பராகவும் வச்சுக்கணும். ஸோ இப்போ 1/2 14/5 + 61/15. ஸோ 14/5 + 61/15. ஓகேவா? இப்போ இதுதான் ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நம்ம ரெண்டாவது ரேஷனல் நம்பருக்கு ஏயாவும் பியாவும் வச்சுக்க போகிறோம். ஸோ 1/2 இது வந்து ஆல்ரெடி 15 தான் நம்மளுக்கு வந்து கீழே உள்ள டினாமினேட்டர் பொதுவானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? 14ஓட மட்டும் 5 3s 15. ஸோ 3 மல்டிபிள் பண்ண போகிறோம் ப்ளஸ் 61/15. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 1/2 மல்டிபிள் இந்த ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். 14 3s ஏற்கனவே பார்த்துருக்கோம். 42 + 61/15. இப்போ 1/2 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? அதனால் மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிறோம், ஏன்னா ஒரே நம்பராக தானே வரப்போகுது. ஸோ 103/15. இப்போ இது ரெண்டையும் அடிச்சு கொடுக்க முடியுமா? எந்த சைட்லேயும் நம்மளால் அடிச்சு கொடுக்க முடியாது, ஏன்னா 103ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ நம்மளால் அடிச்சு கொடுக்க முடியாது. ஸோ நேரடியாக நம்ம மல்டிப்ளிகேஷன் போயிடுவோம். 103 × 1 = 103/2 15s 30. ஸோ R1 என்னது நம்மளுக்கு? இது வந்து R2. R1 என்னது? 61/15. 61/15. R2 என்னது? 103/30. இப்போ ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கிடச்சிச்சா?